இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியா வாழ்வின் சகாயத்தாய் அன்னை மரியின் வழியில் அமர்ந்து அவளது அன்பையும் அருளையும் சுவைக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். லூக்கா 1:56. மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின் தன் வீடு திரும்புகிறார். இந்த வார்த்தை ஒரு சாதாரண தகவல் போல தெரிந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய இறையில் ஒளிந்திருக்கிறது. கபரியேல் தூதர் சொன்ன செய்தியை கேட்டு மரியா நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார். ஆனால் அந்த பெருமை பெற்ற கையோடு அவர் ஓய்வெடுக்கவில்லை, ஆடம்பரப்படுத்தவில்லை, விளம்பரப்படுத்தவில்லை. மரியா எலிசபெத்தை நாடி சென்றது ஒரு பிக்னிக் அல்ல, மலைநாட்டை நோக்கி நடந்த நீண்ட பயணம். 80 முதல் 90 மைல் நடந்திருக்க வேண்டும் என்கிறார்கள் இறையியலாளர்கள். இதற்காக தன்னை பெருமைப்படுத்தவா? உதவி செய்ய மரியா சகாயத்தாய், அவர் லேடி ஆஃப் பெர்பெச்சுவல் ஹெல்ப் என்பதற்கு இதுவே முதல் சான்று. பிறருடைய தேவையை அறிந்து ஓடிச் செல்வதிலே சகாயத்தாய். இன்று நாம் ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய போகிறோம் என்றால் முதலில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவோம், ஐ ஆம் ஆன் தி வே டு ஹெல்ப். அல்லது உதவி செய்யும் போது ஒரு செல்ஃபி எடுப்போம். ஆனால் மரியா அமைதியாக ஆரவாரமின்றி 3 மாதங்கள் தங்கியிருந்து பணிவிடை செய்தார். மரியா எலிசபெத்தின் வீட்டின் பாத்திரங்களை விளக்கியிருக்கலாம், வீட்டை பெருக்கி இருக்கலாம். இறைவன் தன் வயிற்று இருக்கும் போதே அவர் பிறருக்கு பணிவிடை செய்தார் என்பதுதான் மிகப்பெரிய இறையில் உண்மையாக இருக்கிறது. மரியா எலிசபெத்திற்கு செய்த அந்த பணிவிடையின் ஆழத்தை இறையிலோடு நாம் தியானித்து பார்க்கலாம். மரியா எலிசபெத்தின் வீட்டில் தங்கியிருந்த 3 மாதங்கள் வெறும் உதவி அல்ல, அது ஒரு திருவழிபாடு, லிட்டர்ஜிக்கல் சர்வீஸ். முதல்ல நற்கருணை பவனி. இறையில் ரீதியாக மரியா எலிசபெத் வீட்டுக்கு சென்றதுதான் உலகின் முதல் நற்கருணை பவனி என்று சொல்லலாம். அந்த பவனியில் மரியா ஒரு நற்கருணை பிள்ளையாக, யார்காந்த கவர்னராக செயல்படுகிறார். மரியா பாத்திரங்களை விளக்கும் போது, தரையில் துடைக்கும் போதும் அவர் தனியாளாக செய்யவில்லை. அவர் கருவில் சுமந்த இறைவனும் அவரோடு இணைந்து அந்த பணியை செய்தார். பணிவிடை என்பது வழிபாடு. இறைவனை தாங்கியிருப்பவர் ஓய்வெடுக்க கூடாது, மாறாக உழைக்க வேண்டும் என்பதை மரியா உலகு காட்டுகிறார். இறைவனில் நமக்குள் வைத்திருப்பதான் அடையாளம். ஜெபம் மட்டுமல்ல, நம் செய்யும் சாதாரண வேலைக்குத்தான். அழுக்கான கைகளில் அருளின் வெளிப்பாடை வெளிப்படுத்துகிறார். எலிசபெத் ஒரு முதியவர், அவர் வீட்டில் சமையல் செய்திருக்க வேண்டும், துணிந்து வைத்திருக்க வேண்டும். மரியா கடவுளின் தாய் என்ற கர்வத்தோடு அங்கு இருக்கவில்லை, தங்கி இருக்கவில்லை. தாழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தார். அகில உலகின் படைத்தவர் தன் வயிற்றில் இருக்கும் போது மரியா ஒரு சாதாரண பெண்ணாக பணிவிடை செய்கிறார். பெருமை பாராட்டவில்லை. அன்னை மரியா பாத்திரங்களை விளக்கினால் அந்த பாத்திரம் புனிதமடைகிறது. அவர் வீட்டை பிரிக்கிறாள், அந்த தரையை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஏனெனில் தூய்மையின் பிறப்பிடமே அவரிடத்தில் இருக்கிறது. நாம் செய்யும் சின்னஞ்சிறு செயல்களையும் அர்ப்பணிப்போடு செய்யும் போது அது இறைப்பணியாக மாறுகிறது. காத்திருப்பும் கவனிப்பு நடைபெறுகிறது. மரியா தன் சொந்த உடல் சோர்வை பார்க்கவில்லை. அவர் அப்போது கற்பனையாக இருந்தார். சோர்வு இருந்திருக்கும். பொதுவாக ஒரு வீட்டில் விசேஷம் என்றாலோ அல்லது ஒரு பெண் கருவுற்றிருந்தாலோ மற்றவர்கள் அவருக்கு உதவி செய்ய வருவார்கள். ஆனால் மரியா தனக்கே உதவி ஏற்படும் சூழலில் தன்னை விட முதியவர் ஒருவருக்கு தேவை என்பதை அறிந்து ஓடிச் செல்கிறார். சகாய தாயினுடைய தத்துவம் அதுதான். உதவி வேண்டுமா என்று எலிசபெத் கேட்கவில்லை. மரியா தானாகவே தேவை அறிந்து சென்றார். இதுதான் சகாய தாய் என்பது. ஆழமான பொருள். பிறக்கிற்கு முன் அவளின் தேவை அறிந்து உதவுதான் உண்மையான சகாத்துவம். நாம் பிறருக்கு உதவி செய்ய போகிறோம் என்றால் முதலில் நம்முடைய சௌரியத்தை பார்ப்போம். ஏசி இருக்கிறதா, சாப்பாடு நல்லா கிடைக்குமா என்று யோசிப்போம். ஆனால் மரியா மலைநாட்டுக்கு கரமுடான பாதையில் நடந்து சென்றார். வசதிகள் இல்லாத காலத்தில் அந்த முதிய தம்பதியருக்கு தோள் கொடுத்தார். உங்கள் வீட்டில் செய்யும் சமையலோ, துணி துவைப்பதோ அல்லது அலுவலகத்தில் செய்யும் வேலையோ அதை மரியாவைப் போல கடவுளை சுமந்தபடி செய்யுங்கள். அப்போது உங்கள் வேலை பாரமாக தெரியாது, அது ஒரு தவமாக மாறும், சாக்ரிஃபைஸாக மாறும். மரியாவின் கைகள் வேலை செய்தன, ஆனால் அவர் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தது. மரியாவின் இந்த பணிவிடைதான் சகாயத்தாய் என்ற பெயருக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு உதவிகளும் மரியாளுடைய கரம் இருக்கபடி நாம் செய்வோம். மே மாதம் 14ஆம் தேதியுடைய மரியாளுடைய குணங்கள் என்ன? இந்த நாள் வசந்த காலத்தின் உச்சம். அன்னை மரியாளின் குணங்களை இன்றைய நாளில் நாம் 3 குணங்களில் பார்க்கலாம். ஒன்று தாழ்ச்சி. அடிக்கடி அதைத்தான் பார்க்கிறோம். மரியா தன்னை ஒருபோதும் முன்னிலைப்படுத்தவில்லை. எலிசபெத் அவரை ஆசி பெற்றவர் என்று புகழ்ந்த போது மரியா என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று புகழ்ச்சியை இறைவனும் கொடுக்கிறார். 2வது பொறுமை.
எகிப்துக்கு பயணம் செய்த போது காணாமல் போன மகனை தேடிய போதும் சிலுவையில் நின்றிய போதும் அன்னை மரியாள் காட்டிய பொறுமை அசாத்தியமானது. அடுத்த சகாயம் என்பது ஹெல்ப்ஃபுல்னஸ். காணா ஒரு திருமணத்தில் திராட்சரசம் தெரிந்து விட்டது என்று அவர் சொன்னபோது மற்றவர் மானத்தை காக்க வேண்டும் என்று துடிப்பினால் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இதான் அன்னை நமக்கு தரக்கூடிய அட்வைஸ். உங்களுக்கு அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். காணா ஒரு திருமணத்தில் அன்னை மரியாள் என்ற தலையீடு வெறும் ஒரு பரிந்துரை மட்டுமல்ல, அது ஒரு தாயினுடைய கரிசனை, ஒரு சீடரின் விசுவாசம் மற்றும் வழிகாட்டின் கட்டளை. இதை இன்னும் ஆழமான இதயங்கள் மற்றும் வாழ்வியல் தரங்களில் நாம் சிந்திக்கலாம். கவனிக்கும் கண்கள் அன்னை மரியாளின் கண்கள். திருமண விழாவில் அனைவரும் கொண்டாட்டத்தில் இருந்தபோது திராட்சசம் தெரிந்து விட்டதே, அன்னை மரியாள் மட்டுமே முதலில் பார்க்கிறார், கவனிக்கிறார். மரியா பார்ப்பது என்பது வேறு, கவனிப்பது என்பது வேறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மரியா மௌனமாக பார்வையாளர்கள் மற்றவர்கள் உண்பதிலும் குடிப்பதிலும் கவனமாக இருந்தபோது அன்னை மரியா அதை வீட்டின் குறையை கவனித்தார். ஒரு சகாய தாயாக மரியா நம்முடைய எதிர்பார்ப்பதே நம்மை சுற்றி இருப்பவர்களின் தேவையை அவர்கள் வாய்திருந்து கேட்கும் முன்பே நாம் கண்டறிய வேண்டும். வானம் போகிறதே என்று அந்த வீட்டுக்காரர் பதிலுவதற்கு முன்பே மரியா நமக்காக பரிந்து பேச தொடங்கி விடுகிறார். இவளின் திராட்சை ரசமில்லை, மௌனமான ஜெபம். மரியா இயேசுவிடம் போய் நீ உடனே கண்ணீர் எடுத்து ரசமாக மாற்று என்று கட்டளையிடவில்லை. அவர் குறையை மட்டும் சொன்னார். இவரிடம் திராட்சை ரசம் இல்லை என்று தான் சொன்னார். இதுதான் நம்பிக்கையின் உச்சம். இதுதான் உண்மையான ஜெபம். நம் வேதனைகளை இறைவனிடம் பட்டியிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிடம் எது இல்லையோ அதை அவரிடம் சமர்ப்பித்தாலே போதும். என் மகனுக்கு தெரியும் எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் அன்னையிடம் இருந்தது. இன்னும் ஜெபிக்கும் போது இறைவனுக்கு டியூஷன் எடுக்கிறோம். அதை செய் இதை செய் என்று கட்டளை எடுக்கிறோம். ஆண்டவரே எனக்கு அந்த பதவி கொடுங்க, ஏன்னா அப்பதான் நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் என்று அவருக்கே நாம் ஐடியா கொடுக்கிறோம். ஆனால் மரியா பிரச்சனை இதுதான், நீ பார்த்துக்கொள் என்று முழுமையாக ஒப்படைக்கிறார். நாம பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கல, அந்த பிரச்சனைக்கு வழிமுறைகள் நம்மே கொடுக்கிறோம். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஒரே ஒரு அட்வைஸ். விவிலியத்தில் அன்னை மரியா பேசிய வார்த்தைகள் மிக குறைவு. அது மிக முக்கியமானது இந்த வாக்கியம். இதான் மரியாவின் இறுதி உயிர், த லாஸ்ட் வில் அண்ட் த டெஸ்டமெண்ட் ஆஃப் மேரி என்று சொல்லலாம். கிறிஸ்துவை மையப்படுத்தினார். மரியா ஒருபோதும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லவில்லை. அவர் எப்போதும் காட்டிய திசை இயேசுதான். இயேசுவைத்தான் திசை காட்டுகிறார். நான் வழிகாட்டி, அவர் வழி என்பதே மரியாவின் தத்துவம். அது கீழ்ப்படிதல் ரகசியம். அற்புதம் நடப்பதற்கு முன்பு மரியா பணியாளர் இதை சொல்லுகிறார். தண்ணீர் ரசமாக மாற வேண்டுமானால் முதலில் அந்த பணியாளர்கள் இயேசு சொன்னபடி சன்னீரை கொண்டு ஊற்ற வேண்டும். நமது வாழ்விலும் புதுமைகள் நடக்க வேண்டும் என்றால் இயேசுவின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மரியா மற்றவர் மானம் காக்கும் அன்னை. யூத கலாச்சாரத்தில் திருமணத்தில் திராட்சரசம் தீர்வது என்பது அந்த புதுமண தம்பதியினருக்கும் குடும்பத்திற்கு மிகப்பெரிய அவமானம். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தலை கொண்டு நிற்க வேண்டியிருக்கும். நம்ம வீட்டுல பிரியாணி கிடைக்காட்டா அப்படி நடக்கிறது. மரியா அந்த அவமானத்தை தடுத்தார். மற்றவர்களின் குறைகளை தம்பட்டம் அடிக்காமல் அதை மறைப்பதற்கு சரி செய்வதற்கும் முனைய வேண்டும் என்பதை மரியா இங்கே போதிக்கிறார். இந்த மே மாத வணக்க மாதத்தில் கத்தோலிக்க திருவையில் மேத மாதத்தை அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிப்பது நோக்கம் இதுதான். இயற்கையில் வழிபாட்டுகள் ஐரோப்பிய நாடுகளில் மே மாதம் பூக்கள் மலரும் அந்த காலம். அந்த அழகிய பூக்களை அன்னைக்கு சூட்டி மகிழ்ந்தார்கள். நமது வாழ்விலும் நற்செயல் என்னும் பூக்களை அன்னைக்கு நாம் சூட்டுவோம். குடும்ப ஜபம் செய்வோம். மே மாதம் என்றாலே நம் நினைவுக்கு மாலை நேரத்து ஜபமாலை, த ரோசரி. குடும்பங்கள் இணைந்து ஜெபிக்கும் போது அன்னை அந்த வீட்டின் அரசியாக மாறுகிறார், அருளாக மாறுகிறார். மத்தியஸ்தம் என்று சொல்லுவார்கள், இன்டர்செஷன். இயேசுவின் நேரடியாக கேட்க பயப்படுவர்கள் அம்மாவிடம் முறையெடுக்கிறார்கள். அம்மா பரிந்துரைத்தால் மகன் தட்டமாட்டார் என்பது நமக்கு இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை. மரியாளை நாம் வழிபடுவதில்லை, வணங்குகிறோம். அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் வழிபடவில்லை, மரியாவை வணங்குகிறோம். வெனரேஷன். அவர் கடவுள் அல்ல, அவர் கடவுளை தமக்கு தந்தவர். லூக்கா 1:56. அவர் வீடு திரும்பியது தனது கடமையை செப்பிடவே. இதை நம்முடைய கத்தோலிக்கர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரமத சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். முடிவில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? தேவையை அறிய வேண்டும். எலிசபெத்திற்கு உதவி செய்ய தேவை என்பதை மரியா கவிழ்த்ததன் வழியாக அறிகிறார். நாமும் பக்கத்தை விட்டு காரணம் மௌனமாக அறிய வேண்டும். அழுகை அறிய வேண்டும். செயலில் இறங்க வேண்டும். வெறும் ஜெபம் மட்டும் போதாது, செயலும் வேண்டும். ஜெபமும் செயல் இரண்டும் மாறி மாறி செல்ல வேண்டும். 3 மாதங்கள் அங்கே தங்கியிருந்தார். அதாவது வேலை முடியும் வரை அங்கே இருந்தார். நாம் அரைகுறை மனதோடு உதவி செய்யாமல் முழுமையாக உதவி செய்ய அவர் ஒப்புக் கொடுப்போம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, காணாமல் திராட்சரசம் தீர்ந்த போது அன்னை அங்கே இருந்தார். இன்று உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி எனும் திராட்சரசம் தீர்ந்து விட்டதா? சமாதானம் இல்லையா? அன்பு இல்லையா? இரக்கம் இல்லையா?
ஆரோக்கியம் இல்லையா? கவலைப்படாதீர்கள். அன்னை மரியா இயேசுவின் காதில் மெல்லச் சொல்லிக் கொண்டிருக்கிறார், மகனே, என் பிள்ளையிடம் திராட்சரசம் இல்லை, என் பிள்ளைகளிடம் அன்பு இல்லை, என் பிள்ளைகளிடம் இரக்கம் இல்லை, உடல் சுகம் இல்லை, அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை. அன்னை மரியா நமக்கு காட்டு வழி மிக எளிமையானது. இறைவனை நமக்குள் சுமப்போம். அந்த இறைவன் பெயரால் பிறருக்கு பணிவிடை செய்வோம். நம் வாழ்வில் மகிழ்ச்சியின் திராட்சரசம் தீர்ந்து போதெல்லாம் அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசி நம் குறைகளை நிறைவாக்குவார். இந்த மே மாதத்தில் அன்னை மரியாயின் இத்தகைய உபரிய குணநலங்களை நம் வாழ்வில் பிரதிபலிக்க செய்வோம். அன்னை மரியா ஒரு சூப்பர் ஹீரோயின் அல்ல. அவர் நம்மை போன்ற ஒரு சாதாரண பெண். ஆனால் கடவுளுக்கு ஆம் சொன்னதால் அவர் அசாதாரணமானவர். இந்த மே மாதத்தில் நம் வீடுகளில் ஜெபமாலை ஒலிக்கட்டும். நம் உள்ளங்களில் மரியாளின் தாழ்ச்சி மலரட்டும். அன்னை மரியா நமக்கு எப்பொழுதும் சகாய தாயாக இருந்து நாம இறைவனிடம் அழைத்துச் செல்வராக. அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். கசப்பான தண்ணீர் போன்ற உங்கள் வாழ்க்கை இனிப்பான உயர்ரக திராட்சை ரசமாக மாறும். மரியே வாழ்க.